السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا لقد أضلني عن الذكر بعد إذ جاءني وكان الشيطان للإنسان خذولا. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: لا تصاحب إلا مؤمنا ولا يأكل طعامك إلا تقي. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலாவுடைய அளப்பெரும் அருளும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இது நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கூடா நட்பு கேடாய் முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் நம்முடைய தாய் தந்தையை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னாருக்குத்தான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. நம்முடைய சகோதரனை சகோதரனை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. என் கூட இவர் தான் சகோதரனா பிறக்கணும், என் கூட இவர் தான் சகோதரியா பிறக்கணும் சொல்லி முடிவு செய்ய முடியுமா? முடியாது. இதுவெல்லாம் இறைவனுடைய தகுதியிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். யார் நமக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த உரிமை, அந்த அதிகாரம், அந்த இஷ்டம் நமக்கு உண்டு. யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய உரிமையும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, சகவாசத்திற்கு மிகப்பெரிய பிரதிபலிப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார். நட்பு என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நட்பு என்பது ஏற்படுத்தும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கலாம், கெட்ட மாற்றமாக இருக்கலாம். யாரை நாம் தோழராக நண்பராக எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்பாகவும் அமையலாம், நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை நாசமாகவும் போகலாம். அன்பானவர்களே, எனவேதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதர் தன்னுடைய நண்பர் எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்தில் தான் இவரும் இருப்பார். ஒரு மனிதருடைய நண்பர் எந்த வழியில் செல்கிறாரோ அந்த வழியில் தான் இவரும் செல்வார். எந்த பண்புகளை கொண்டவராக அவர் இருக்கிறாரோ, நண்பர் இருக்கிறாரோ, அந்த பண்புகளில் தான் இவரும் இருப்பார். எந்த செயல்பாடுகளில் அவர் இருக்கிறாரோ அது போன்ற செயல்பாடுகள் தான் இவரும் இருப்பார். எத்தனை கருத்துக்களும் இந்த ஒரு வார்த்தையில் இருக்கு. அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக பேச மாட்டார்கள்.
குறைவான வார்த்தைகள் தான் பேசுவார்கள், ஆனால் அதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கும், விசாலமான பொருள்கள் இருக்கும். நபி அவர்கள் எத்தனை சுருக்கமாக சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதர் அவருடைய நண்பர் எந்த பாதையில் இருப்பாரோ அந்த பாதையில் தான், அந்த மார்க்கத்தில் தான் இவர் இருப்பார் என்று சொல்லிட்டு நபி அவர்கள் அடுத்து சொன்னாங்க, ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாரிப், எனவே உங்கள் ஒருவர் யாரை நண்பராக எடுத்துக் கொள்கிறார் என்பதை கவனித்து பார்க்கட்டும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய இம்மை மறுமை வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவர்களா அல்லது இம்மை மறுமை வாழ்க்கையை பாழ்படுத்தக்கூடியவர்கள் என்பதை கவனித்து பார்க்கட்டும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல நட்பை பற்றி பல இடங்கள்ல பேசுகிறார். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், அல் அஹில்லாவு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன், நண்பர்கள், அல் அஹில்லாவு நண்பர்கள், யௌமஇதின் நாளை மறுமை நாள்ல, பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் அவர்கள் சிலர்கள் சிலர்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள். உலகத்துல சொல்றாங்கல்ல, என் நண்பன்டா, எல்லா நேரத்திலும் எனக்கு பக்க பலமா இருப்பான்டா, எனக்கு உறுதுணையா இருப்பான்டா. இந்த நண்பன் நாளை மறுமையினால நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டான், நமக்கு பக்க பலமா இருக்க மாட்டான் என்பது மட்டுமல்ல, நமக்கு விரோதியாக மாறிவிடுவான். விரோதியாக மாறிவிடுவது என்ன, நம்ம அவனும் நெருக்கமா இருந்தோம்ல, அவனோடு சேர்ந்து நிறைய தப்புகள்லாம் செஞ்சோம்ல, பாவம்லாம் செஞ்சோம்ல, அல்லாஹ் போய் போட்டு கொடுத்துருவான். ரப்பே, எனக்கு 20 வருஷம் அவனுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு, இவன் இந்தந்த பாவம்லாம் செஞ்சிருக்கான், என்னை மட்டும் நரகத்துக்கு அனுப்பாத, என் ஃப்ரெண்டை சேர்த்து அனுப்பு, என்னை மட்டும் நரகத்துக்கு அனுப்பாத, என்னோட தோழமையாக இருந்து எனக்கு பக்கபலமாக பாவமான காரியத்தை செய்ய உறுதுணையாக இருந்த இவரையும் சேர்த்து அனுப்பு என்று நமக்கு விரோதமாக அல்லாஹ் சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ் அடுத்து சொல்றான், இல்லல் முத்தகீன, முத்தகீன்களை தவிர, இறையச்சமுடைய நண்பர்களை தவிர. இந்த திருமுறை வசனத்தில் அல்லாஹ் மறைமுகமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்க யாரை நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ அவர் முத்தகியாக இருக்க வேண்டும், இறைவனை பயந்து வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். முத்தகி என்று சொன்னால் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹு தஆலாவால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவரை நாம் நண்பராக தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல நமக்கு உதவியாக இருப்பான், நமக்கு விரோதியாக இருக்க மாட்டான். கண்மணி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஸாஹிபு இல்லா முஃமினன், முஃமினை தவிர வேறு யாரிடத்திலேயும் நீங்க நட்பு கொள்ளாதீர்கள், தோழமை கொள்ளாதீர்கள். வலா யகுல் தஆமக இல்லா தகியும், உங்களுடைய உணவை இறையச்சமுடையவை தவிர, நல்லடியாரை தவிர வேறு யாரும் சாப்பிட வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உங்கள் நேரங்களை யாரோடு செலவிட வேண்டும் என்று சொன்னால் முஃமினான இறையச்சமுள்ள நல்ல நண்பரோடு செலவிட வேண்டும். உங்களுடைய பொருளாதாரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு விருந்தளிக்க வேண்டும், உங்களுடைய உணவை யாரோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரும் நல்லவராக இருக்க வேண்டும், இறையச்சமுடையவராக இருக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேர் வந்து சொல்றாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்க, காலேஜிலேயே தான் நம்பர் 1 வந்திருக்க, ஸ்கூல்லையே வகுப்புலேயே தான் நம்பர் 1 வந்திருக்க, ஒரு பார்ட்டி வை அப்படின்னு சொல்றான். நம்முடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி பார்ட்டி வைக்கிறதா இருந்தா பார்ட்டி யாருக்கு நாம் வைக்க வேண்டும், யாருக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் செலவு செய்து விருது கொடுக்க வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா விருந்துன்ற பேர்ல கூட்டு போய் ஹராமான காரியத்தை செய்ய வைப்பான், பாவமான காரியத்தை செய்ய வைப்பான். எத்தனையோ நபர்கள் பார்ட்டி என்ற பெயர்ல நல்லவனை பாவமான பாதையில் அழைத்து செல்கிறார்கள், கண்கூடாக உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
எனவேதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் ஈமான் கொண்ட நபர்களை கூப்பிட்டு சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இறைநம்பிக்கை உள்ளவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியாஅ மின் தூனில் முஃமினீன், மூமின்களை விட்டுவிட்டு, ஈமான் கொண்ட மக்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை நீங்கள் உற்ற தோழர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அந்த குஃப்ர், அந்த ஷிர்க், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவர்கள் பக்கம் இழுக்கும். நல்ல விளங்குங்க, உலகத்தினுடைய நீதி நடைமுறை என்னன்னு சொன்னா, ஒருவரை நல்லவராக மாற்றுவது கடினம், ஒருவரை கெட்டவராக மாற்றுவது ஈஸி. நல்ல பழக்க வழக்கங்களை நம்மிடத்தில் கொண்டு வருவது கடினம். பாவமான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நம்மிடத்தில் வருவது ரொம்ப லேசு. நாம் யாரோடு தோழமை கொள்கிறோமோ அவர் முஃமினாக இருக்கிறார், இரையச்சமுடையவராக இருக்கிறார், சாலிஹான் அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் நம்மையும் அதே பாதையில் அழைத்து செல்வார். நாம் யாரோட தோழமை கொள்கிறோமோ அவர்கள் காஃபிராக இருக்கிறாங்க, முஷ்ரிக்கா இருக்காங்க, பெரும்பாலும் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, கெட்டவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் அவங்க எந்த பாதையில் செல்கிறார்களோ அந்த பாதையை நாங்கள் விரும்பாவிட்டாலும் கூட, நாம் விரும்பாவிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதன் பக்கம் அழைத்து செல்வார்கள். மனிதனை படைத்த அல்லாஹு தஆலாவுக்கு மனிதனுடைய குணாதிசயங்களை தெரியுமா இல்லையா? ஒரு பொருளை உண்டாக்குறவருக்கு தான் அந்த பொருளுடைய கேரண்டி தெரியும். வாஷிங் மிஷின் 5 வருஷம் கேரண்டிங்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் 10 வருஷம் கேரண்டின்னு சொல்றாங்க. அதை தயாரிக்கக்கூடியவருக்கு தெரியும் எத்தனை வருஷம் உழைக்கும். 5 வருஷம் தான் உழைக்கும்னு சொன்னா 10 வருஷம் கேரண்டி கொடுத்தா அவரை மாட்டிக்குவார். ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் மனிதனை அவன்தான் படைத்தான், நம்மை அல்லாஹ் தானே படைத்தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஃமின்களை விட்டுவிட்டு, ஈமான் கொண்ட மக்களை விட்டுவிட்டு காஃபிர்களை, முஷ்ரிக்குகளை உற்ற தோழர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் சஹவாசத்தின் பிரதிபலிப்பு நம்மிடத்தில் வரும். அடுத்து அல்லாஹ் சொல்றார், அத்துரீதூன அன் தஜஅலூ லில்லாஹி அலைக்கும் சுல்தான முபீனா, அத்துரீதூன நீங்கள் நாடுகிறீர்களா, விரும்புகிறீர்களா, அன் தஜஅலூ லில்லாஹி அலைக்கும் சுல்தான முபீனா, நாளை மறுமை நாள் உங்களுக்கு பாதகமாக தெளிவான ஒரு ஆதாரத்தை அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு, இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பிப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். சங்கமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் அழகான உவமை சொன்னார், உதாரணம் சொன்னார். இந்த தலைப்பறைக்கு தேர்ந்தெடுத்தது காரணமே பள்ளிக்கூட லீவு, கல்லூரி லீவு, நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்று பள்ளிக்கூடங்களில் வழிகெடுக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்கிறார், கல்லூரிகளில் வழிகெடுக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்கிறார். வீட்டில் நாம நம்ம பிள்ளைங்களை ரொம்ப சாலிகான முறையில் வளர்த்து கொண்டே வருகிறோம். அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அவன் சில மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், சில மணி நேரம் கல்லூரியில் இருக்கிறான். அவனோடு ஒரு வருஷ காலம் அல்ல சில வருஷ காலம் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் மிக இலகுவாக அவனை எடுத்து விடுகிறார். அன்பானவர்களே, சகவாசம் என்பது மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகவாசத்தை பற்றி மிக அழுத்தமாக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி நறுமணத்தை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியை போன்று. கஸ்தூரி நறுமணத்தை விற்கக்கூடிய வியாபாருக்கு அருகாமையில் நம்ம போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா அந்த நறுமணம் நம்முடைய இழுக்கும். என்ன விலைங்க? 100 ரூபா, இந்தாங்க 100 ரூபா, எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்க என்று காசு கொடுத்து நம்ம வாங்குவோம். நம்மகிட்ட காசு இல்லாவிட்டாலும் கூட சில நேரங்களில் இவர் நம்ம நட்பா இருக்கிறாரு, தோழமையா இருக்கிறாரு, நண்பர் என்ற அடிப்படையில் அவர் அன்பளிப்பு என்ன செய்யலாம், ஒரு அத்தர் பாட்டில் கொடுக்கலாம். இது ரெண்டுமே நடக்கல வச்சுக்கோங்களேன், நம்மளும் செலவு செய்யற பாட்டி இல்லை, அதுவும் கொடுக்குற பாட்டி இல்லைன்னு வச்சுக்குவோம்.
குறைந்தபட்சம் அவருக்கு அருகாமையில் சென்று அமருகிற பொழுது அந்த நறுமணத்தை நாம் என்ன செய்யலாம்? நுகர்ந்து கொள்ளலாம். நல்ல வாடையை நுகர்ந்து கொள்ளலாம். நல்ல நண்பன் அப்படித்தான். அவனோடு பழகுகிற பொழுது அவன் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவன் நம்மை தூண்டலாம். இதை செய், அதை செய். நான் தொழுக போறேன், நீ வாயை கூட தொழுகவா, வாங்க சொல்லிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு போகலாம். அந்த மஹல்லால சிறப்பு பயான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, நான் பயானுக்கு போறேன், நீ வா, உனையை கொண்டு போற, சேர்ந்து போகலாம். அவன் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை நமக்கும் சொல்லிக் கொடுத்து தூண்டுவான். இது ரெண்டும் இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நல்ல நண்பரோடு நாம் பயணிக்கிற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ் ரஹ்மத் நமக்கு சேர்த்து கிடைக்கும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு சபையில, ஒரு மஸ்ஜிதில அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அடியார்கள், நல்லடியார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீண்ட நபி மொழி சுருக்கமாக சொல்லுகிறேன். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏதோ என்னை நினைவுகூரக்கூடிய இந்த அடியார்கள் அவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவனுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். என்னை திக்ர் செய்யக்கூடிய, நினைவுகூரக்கூடிய இந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து விட என்று நீங்க போய் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அந்த மலக்குமார்கள் ஒருத்தர் அல்லாட்ட, ரப்பே, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் உன்னை திக்ர் செய்யல, திக்ர் செய்யாம பள்ளிவாசலுக்கு வரல, வேறொரு தேவைக்காக வந்திருக்கிறார். என்னன்னா அவருடைய ஃப்ரெண்டு உள்ள உட்கார்ந்து திக்ர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட பைசா இருக்குது, 2 பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறான். 2 பேர் சேர்ந்து சாப்பிட போகணும். நண்பர் உள்ள உட்காந்து திக்ர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் வரட்டுமே, வர்ற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி இவரும் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் திக்ர் செய்ய வேண்டும் என்ற இடத்துல வரல, திக்ர் செய்யல. ஆனா அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு, வேற நோக்கத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மலைக்கு மாணவர் அல்லாஹ் போட்டு கொடுக்கிறார், இறைவா அந்த கூட்டத்துல எல்லாத்தையும் மன்னிக்க சொல்லி நீ சொன்ன, நாங்க போய் சொல்றோம். ஆனா அதுல ஒருத்தர் உன்னை திக்ர் செய்யக்கூடாதுக்காக வரல, வேறொரு தேவைக்கு அந்த உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கும் இந்த மன்னிப்பு உண்டா என்று கேட்ட பொழுது பெருமான் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களிடத்தில் சொன்னான், அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர் அனைவர்களுக்கும் மன்னிப்பு உண்டு. யாருக்கும் சேர்த்து, இவருக்கும் சேர்த்து. இதாங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடத்துல நாம போய் அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், அந்த ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள், உரித்தானவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுக்கிறாங்க, அருளை கொடுக்கிறாங்கல்ல, அந்த அருள் யாருக்கும் கிடைக்கும்? நமக்கு சேர்த்து கிடைக்கும். நல்ல நண்பரோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுது பழகிற ஏற்படக்கூடிய பயன். அதே நேரத்தில் கூடா நட்பு இருக்கு, கேடாய் முடியும் என்று சொல்வது நிதர்சனமான உண்மை. ரசூல் அழகான உதாரணம் சொல்றார். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கொல்லப்பட்டறையில தீயை ஊதி கொடுக்கக்கூடிய ஒரு கொள்ளனுக்கு உதாரணம். அவனுக்கு அருகாமையில போய் நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய வேலையில மும்முரமா நெருப்பு ஊதிக்கிட்டு இருக்கிறார். அவர் நெருப்பு ஊதுகிற பொழுது அந்த நெருப்பு புகையிலிருந்து சில நெருப்பு துகள்கள், நெருப்பு பொறிகள் அதை பறந்து நம்முடைய ஆடையில பட்டு நம்முடைய ஆடையை எரித்து விடலாம், நம்முடைய ஆடையை எரித்து விடலாம். அந்த மாதிரி அவர் வேகமா ஊதல, மெதுவா ஊது. நண்பர் உட்கார்ந்து இருக்கிறான், அவர் ரொம்ப பக்கமா மெதுவா ஊதுறாரு என்று சொன்னால், நெருப்பு பொறி பறக்காவிட்டாலும் கூட என்ன வரும்? கரும்புகை. கரும்புகை அங்கே வெளியாகும். அந்த கரும்புகையினுடைய துர்வாடையை, அந்த மாசுவான காற்றை சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும். கெட்ட நண்பரோடு நாம் பழகிற பொழுது அவர்கிட்ட உள்ள கெட்ட பழக்க வழக்கங்கள் நமக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு நாமளும் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். இல்ல நமக்கு அது ஈடுபாடு இல்லை என்று சொன்னாலும் கூட அவரோடு பழகிற பொழுது அவர் நம்மை ஆர்வப்படுத்துவார். நமக்கு சேரக்கூடிய பழக்கமே இல்லை. மாப்பிள்ள ஒரு நாள் அடிச்சு பாரு, இழுத்து பாரு, அதனுடைய சுகமே வேற, ஆர்வப்படுத்துவான். நமக்கு மதுபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் இல்லை, ஆனா அவன் அந்த பழக்கம் இருக்குன்னு சொன்ன என்ன செய்வார்? என்ன மச்சான், எந்த காலத்துல இருக்க நீ, ஒன்னும் உனக்கு தெரியாத உலகத்தில் அனுபவிக்கிறடா, ஒரு கிளாஸ் குடிச்சுப்பாரு, ஒரே ஒரு நாள் குடிச்சுப்பாரு என்று என்ன செய்வார்? நம்மளை ஆர்வப்படுத்தி அந்த பாவத்தை செய்ய வைப்பார்.
நம்மளும் கெட்ட பழக்கத்தை அவர்கிட்ட பழகலை, அவனும் நம்ம கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கல என்று சொன்னாலும் கூட கெட்டவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அதாப் யாருக்கு ஏற்படும்? நமக்கும் சேர்த்து ஏற்படும். அன்பானவர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் கடந்த கால சமுதாயத்தின் வரலாறுகளை நபிமாருடைய வரலாறுகள் தான் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சமுதாயத்தை அழிக்கப் போகிறான் என்று சொன்னார், முதல்ல அந்த நபிட்ட அல்லாஹ் சொல்வான், என் உங்களுடைய உம்மத்தை அழிக்க போறேன், அதான் வரப்போகுது, நீங்கள் இரவோடு இரவாக இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போயிருங்க, நீங்களும் போயிருங்க, உங்களை ஈமான் கொண்ட மக்களையும் கூப்பிட்டு போயிருங்க, இறைவனுடைய உத்தரவு. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அதாப் வருகிற பொழுது அந்த இடத்தில் இவர்கள் இருந்தால் அந்த அதாப் யாரையும் சேர்த்துதான் தாக்கும், இவரையும் சேர்த்துதான் தாக்கும். அன்பானவர்களே, நாம் கண்கூடாக பார்க்கிறோம், சுனாமி வருகிறது, புயல் வருகிறது, பூகம்பம் வருகிறது. அந்த சுனாமி நல்லவர்களை மட்டும் தாக்குவது, கெட்டவர்களை மட்டும் தாக்குவதில்லை. அந்த பூகம்பம் கெட்டவர்களை மட்டும் பூமிக்குள் எடுப்பதில்லை, யாரெல்லாம் அந்த இடத்தில் இருக்கிறார்களோ எல்லோருக்கும் சேர்த்துதான் அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. எனவேதான் கெட்டவர்களோடு நாம் பழகினோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவமான விஷயங்கள் நம்மிடத்தில் வந்துவிடும். வராவிட்டாலும் கூட அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இறைவனுடைய அதான் நமக்கும் சேர்த்து ஏற்படும். ஒண்ணுமில்லை, சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு 4 பேர் மறைவான முறையில இருட்டுக்குள்ள உட்கார்ந்து சூதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் சூதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கு ஒருத்தர் நண்பரை பார்க்கறக்காக அங்க போனார். 4 பேர்ல ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போனார். 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5ஆம் நபர் சூதாடுவதற்காக வரல, நண்பரை பார்ப்பதற்காக வந்தார். அவட பேசிட்டு இருக்கிறாரு. திடீரென்று காவல்துறையில வந்து விடுறாரு. காவல்துறை ரவுண்ட் பண்ணிருச்சு. அங்க இருக்கக்கூடிய 5 நபர்களையும் சேர்ந்து கைது செய்வார்களா? அதுல யாரோ ஒருத்தர் உண்மையிலே ஒரு சொல்றாரு, நான் வந்து சூதாடலைங்க, சும்மா இப்பதான் வந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேங்கிறாரு. காவல்துறை ஏத்துக்குமா அத? ஆமாப்பா, நீ பேசுறதுக்காக வந்தேன், அவனை பேசிக்கிட்டு இருந்த, நீ எந்த தப்பும் செய்யல, நீ மட்டும் வீட்டுக்கு போ என்று சொல்லுவாங்களா? இடத்தில் அந்த பாவம் நடைபெறக்கூடிய இடத்தில், குற்றம் நடைபெறக்கூடிய இடத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோரும் சேர்த்து செய்வாங்க, கைது பண்ணி கொண்டு போவாங்க. உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் யாரை நண்பராக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை நண்பராக தேர்ந்தெடுக்க கூடாது. நண்பராக தேர்ந்தெடுத்தால், நல்லவர்கள் நண்பராக தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் அமையும். கெட்டவர்களை நண்பராக தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை இன்மையிலே மறைப்பு நாசமாகுவதற்கு ஏராளமான வரலாறுகள் உண்டு. நம்முடைய இந்திய தேசத்துல முகலாய மன்னர்கள்ல நான் 2 பேரும் உதாரணமா சொல்றேன். ஒருத்தர் மன்னர் அக்பர். முகலாய மன்னர்கள்ல அக்பர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய நட்பு வட்டாரத்தை நீங்க போய் வரலாறுல படிச்சு பாருங்க. அவருக்கு நெருக்கமா யாரெல்லாம் நண்பராக இருந்தாலும் படிச்சு பாருங்க. நல்லவர்களோடு அவர் நெருங்கி பழகவில்லை, ஈமான் கொண்ட இறையச்சமுடைய மக்களோடு நெருங்கி பழகவில்லை. அதற்கு மாற்றமான அவர்களை தன்னுடைய நட்பு வட்டாரத்தை வச்சிருந்தார். விளைவு என்னாச்சு தெரியுமா? அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக தீனே இலாஹி என்று ஒரு புதிய மதத்தை உண்டு பண்ணார். இந்த இந்திய மண்ணில் தீனே இலாஹி என்று சொல்லி நல்ல பேர் தான். ஆனா அந்த தீன இலாஹிக்குள்ள அல்லாஹ்வால் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தப்பட்ட பல சட்டங்களை அகற்றிவிட்டு அவர் விரும்பக்கூடிய பல சட்டங்களை உள்ள கொண்டு வந்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதை பின்பற்று என்று ஒரு புதிய மார்க்கத்தை தோற்றுவித்தார். தானும் வழிகட்டு இந்த உம்மத்தை முகமதியாவையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையாளர் செஞ்சார், அக்பர் செய்தார். வரலாறு நேர் மாற்றமாக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு மன்னரும் இருந்தார். அவர் முகலாய மன்னர்கள்ல ஒரு மன்னர். தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ்ந்தார்கள், மிக நீதமான ஆட்சியை அவர்கள் நிலைநாட்டினார்கள். அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி இஸ்லாமிய விரோதிகள் தவறான முறையில் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட நீங்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாரோடு நட்பு கொண்டிருந்தார்கள், யாரோடு தோழமை கொண்டிருந்தார்கள் சொன்னா
உலமாக்களோடு, இறையச்சமுடைய இறைநேசர்களோடு, நல்லவர்களோடு அவர் தோழமை கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். மக்களையும் இறையற்ற வழியிலே வழிநடத்தினார். அன்பானவர்களே, இன்று உலகளாவிய அளவில் ஏராளமான பிரச்சனைகள், பலஸ்தீனுடைய பிரச்சனை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சமீப நாட்களாக சிரியாவுடைய பிரச்சனை, குத்து குத்தாக இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வு சிரியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அரபு நாடுகளுடைய நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். அரபு நாடுகள் யாரோடு தோழமை கொண்டிருக்கிறார்கள்? அரபு நாட்டு மன்னர்கள் யாரோடு நெருக்கமாக இருக்கிறார்கள்? அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடும் இஸ்ரேலிய யூதர்களோடும் மிக நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, எந்த பூமியிலே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை ஒழித்தார்களோ, எந்த பூமியிலே ஷைத்தான் நிராசடைந்து விட்டான், இனிமேல் இந்த மண்ணிலே ஷிர்க் குஃப்ர் நடைபெறாது என்று சொன்னார்களோ, அந்த மண்ணிலே சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட பாவமான காரியங்களால் நிகழ்த்திக் கொண்டிருக்க என்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சினிமா கொட்டைகள் திறக்கப்பட்டு விட்டது. இசை கச்சேரிகள் நடனங்களோடு அரைகுறை ஆடைகளோடு அங்கே நடத்தப்பட ஆரம்பித்து விட்டது. மதுபான கடைகள் திறக்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. எதையெல்லாம் பெருமானார் செல்வதாக ஒழித்தார்களோ அதையெல்லாம் இஸ்லாமிய மண்ணிலே ஒரு மன்னர் நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒரே காரணம்தான், அவர் யாரோடு தோழமை கொண்டிருக்கிறாரோ, யாரோடு நட்பு கொண்டிருக்கிறாரோ அவர்கள் முஃமினாக இல்லை, இறையச்சமுடையவர்களாக இல்லை, பாவம் செய்யக்கூடிய மக்களோடு தோழமை கொண்டிருக்கிறார். இவரையும் பாவம் செய்ய வைத்து இவர் எந்த நாட்டுக்கு மன்னராக இருக்கிறார்களோ அந்த மக்களை பாவத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய நபராக மாற்றிவிட்டார். சங்கமிக்கவர்களே, இது உலகளாவிய யாருடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிமனிதனுடைய பிரச்சனையும் அதுதான். நம்முடைய நண்பர் ஒன்று முஃமினாக இருக்க வேண்டும், இரண்டாவது சாலிஹான அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், மூன்றாவது தக்வாவுடையவராக இறையச்சமுடையவராக இருக்க வேண்டும், நான்காவது நம்மின் மீது உண்மையான அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். உண்மையான அன்புனா என்ன அப்படின்னு சொன்னா, நாம முன்னேறுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவராக இருக்க வேண்டும், நாம் வெற்றி பெறுவதை பார்த்து மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுக்கு மாற்றமாக நாம முன்னேறுவதை பார்த்து பொறாமைப்படுகிறார், நாம் வெற்றி பெறுவதை பார்த்து வயிற்றுச்சல் வருகிறார் என்று சொன்னால் அவர் யார் அல்ல? உண்மையான நண்பர் அல்ல. நாம சாலியான அமல் செய்ய முற்படுகிற பொழுது அதை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நல்ல நண்பர் அல்ல. போகலாட்டா, இப்பதான் பார்க்க சொல்றாங்க, நேரம் இருக்குல்ல, என்ன அவசரம், போகலாம், இரு அப்புறம் போகலாம். நாம சொல்றோம் தொழுகி பானு சொல்லிட்டாங்க, பள்ளிவாசல் போகணும் தொழுகணும்னு சொன்னா அவர் தொழுப்போவதை தடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நல்ல நண்பர் அல்ல. நாம கவனக்குறைவாக ஒரு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், அவர் மாப்பிள்ள பானு சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, தொழுகை டைம் ஆச்சு, வா போலாம் என்று நம்மை நன்மையான காரியத்தின் பக்கம் நினைவூட்டுகிறார், ஆர்வப்படுத்துறாருன்னா அவர் யாரு? நல்ல நண்பர். கஷ்டமான சூழ்நிலை, சிரமமான சூழ்நிலை, உனக்கு என்ன பொருளாதார பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாத, எவ்வளவு பணம் வேணும்? 50,000 நான் தர்றேன், நீ பொறுமையா போடு என்று சொல்லக்கூடியவர் நல்ல நண்பர். என்கிட்ட இல்லை, ஆனா நான் வாங்கி தரேன், இன்னார்ட்ட பணம் இருக்கு, நான் சொன்னா தருவாரு, நான் வாங்கி தரேன் என்று சொன்னா நல்ல நண்பர். மாப்பிள்ள ஒரு பையனும் பணம் கொடுக்க மாட்டான், சொந்தக்காரன் கொடுக்க மாட்டான், எவனும் கொடுக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டு இருக்கிறார், வட்டிக்கு பணம் தர்றார், எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார், ஒரு 5 லட்சம் வேணுமா, நான் சொல்லி வாங்கி தரவா என்று வட்டி வாங்க வைக்கிறார், பாவமான காரியத்தை செய்ய வைக்கிறார் என்று சொன்னால் அவர் யார் அல்ல? நல்ல நண்பர் அல்ல. சுருக்கமாக சொல்ல போனால், நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமை நாள் சுவனம் செல்ல வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியாக சமூக அந்தஸ்து ரீதியாக உயர வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறாரோ, அதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரோ, தூண்டுகோலாக இருக்கிறாரோ அவரெல்லாம் நல்ல நண்பர்.
யாரெல்லாம் என்னை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பானோ, அல்லாஹ்வுடைய அதாபை பெற்றுக் கொள்வதற்கு என்னை காரணமாக ஆக்குவானோ, உலகத்தில் நான் முன்னேறுவதற்கு தடையாக இருப்பானோ, தவறான ஆலோசனைகள் சொல்லி என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவராக இருப்பானோ, என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொண்டு கூட இருந்து குடிபறிக்கக்கூடியவனாக இருப்பானோ, அவனெல்லாம் கெட்ட நண்பன். அன்பானவர்களே, உலகத்தில் மனித குலத்திற்கு மிகப்பெரிய விரோதி யார் என்று சொன்னால் ஷைத்தான் தான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயம் அவங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறான். அந்த ஷைத்தானுடைய குணாதிசயங்கள் யாரிடத்தெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர்கள் செல்லக்கூடிய பாதையில் நாம் சென்றால் நாம் எங்க போயிடுவோம்? நரகத்தில் போய் சேர்த்தோம். எனவேதான் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமை யத்தபி குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் எதை ஏவான் தெரியுமா? பாவமான காரியத்தை, மானக்கேடான காரியத்தை, வெறுக்கத்தக்க காரியத்தை தான் அவன் ஏவக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். உலகத்தில் யாரெல்லாம் கெட்ட நண்பரை தோழராக எடுத்துக்கொண்டானோ நாளை மறுமை நாள்ல அவன் கைசேதப்பட்டு புலம்பக்கூடிய புலம்பலையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறான். யா வைலத்தா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, எனக்கு வந்த கேடு, லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இந்த நபரை நான் நண்பராக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே, இவனை போய் நண்பரை எடுத்துக்கிட்டேனே, இவன் என்ன பாவத்தின் பக்கம் அழைத்து சென்று விட்டானே, நரகத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டானே. லகத் அவல்லனி அனில் திக்ரி பாத இது ஜாஅனி, நேர்வழியான விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு வந்ததற்கு பின்னால் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட அறிவுரை, ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட அறிவுரை விட்டும் இந்த நண்பன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்று நாளை மறுமை நாள்ல கெட்ட நண்பரை உலகத்தில் தேர்ந்தெடுத்தவன் புலம்புவான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அன்பானவர்களை, சுருக்கமாக சொல்ல போனா பூவோட சேர்ந்த நாரும் நறுமணம் கமலும் என்று சொல்வார்கள். நாருக்கு நறுமணம் கிடையாது, ஆனால் பூவோடு சேர்கிற பொழுது அந்த நாரும் என்ன செய்யுது? நறுமணம் கமலுகிறது. நல்லவர்களோடு சேர்கிற பொழுது நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும், சுவனம் சென்று சேர முடியும். மழை துளி அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த மழை துளி அது குளத்தில் ஏரியில் விழுகிற பொழுது அது நல்ல நீராக இருக்கிறது. அதே மழை துளி சாக்கடையில் விழுந்தால் அதுவும் சாக்கடையாக மாறி போகிறது. நாம் ஒரு விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்டோம். நாம் யாரோடு சேருகிறோமோ அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழுவோம். நாம் யாரோடு சேருகிறோமோ அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் கெட்டவராகத்தான் வாழுவோம் என்பது அது யதார்த்தமான உண்மை. எனவே கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களே, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, நீங்கள் நல்ல நண்பரை தேர்ந்தெடுங்கள். நீங்களும் நல்ல நண்பர்களாக உலகத்தில் வாழுங்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா நல்ல நட்போடு வாழக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.